ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இறால் பிரியாணி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி வந்துட்டு நிறைய விதமாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த இறால் பிரியாணி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, இன்றைக்கி நான் 1 கிலோ இறாலுக்கு சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, காரத்துக்கு 3 மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் இடிக்க முடிஞ்சால் கூட நீங்கள் சின்னதாக உரல் மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் இடிச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து கழுவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நான் ஊற வைக்க போகிறேன். இது வந்துட்டு 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். குக்கரை சுடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். இப்போ பட்டை கிராம்புலாம் எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அப்படின்னாலே பெரிய வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நான் அந்த எண்ணெயிலே வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சிருந்தா இஞ்சி, பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி களைய விட்டுட்டே இருங்க. இப்போ நான் சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்துட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி வீட்டில் அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, அதோட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். நல்லா தொக்கு மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் மசிஞ்சு நம்ம சேர்த்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட 1 கிலோ அளவுக்கு இறால் வந்துட்டு நான் ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். தண்ணிலாம் இல்லாமல் இறால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். இறாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நடுவில் வந்துட்டு குடல் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கத்தியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இறால் சேர்த்துட்டு அதையும் நான் அந்த தொக்கோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இறால் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதோட வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். பிரியாணி அப்படின்னாலே புதினா இருந்தால் தான் அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரை வந்துட்டு அளவா வேணா எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1க்கு வந்து 1.25 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1க்கு 1.25 கரெக்டாக இருக்கும். 1.5 வச்சிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். 1க்கு 1.25 அப்படிங்கிறது கரெக்டான பதமாக இருக்கும். இதே நார்மல் ரைஸில் நீங்கள் செய்கிறோம் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி வைக்கணும். நான் பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால 2 டம்ளர் சேர்த்தேன். அதுக்கு தண்ணி வந்துட்டு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதோட நான் கழுவி ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்க போறேன். மறுபடியும் சொல்றேங்க, பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால 1க்கு வந்து 1.25 தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் அப்பதான் உங்களுக்கு உதிரியா குழஞ்சி போகாம வரும். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப கலரி விட்டீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் உங்களுக்கு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்து அதெல்லாம் லைட்டாக சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டுருங்க. ஆனால் சிம்மில் வச்சுருங்க. விசில் வந்தால் 1 விசில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் கரெக்டாக 10 நிமிஷம் தாங்க. எனக்கு ஒரே 1 விசில் வந்துச்சு. உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க, சூப்பராக நம்மளுடைய சாதம்லாம் பாருங்க நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி மெதுவாக கலரி விடுங்க. சூடாக இருக்கும்போது நம்ம கரண்டி வச்சு கலரணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதம் வந்து உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. கண்டிப்பா நீங்க 10 நிமிஷம் தாங்க வச்சிருக்கணும். அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். இல்ல அப்படின்னா அரிசி குழஞ்சு போயிடும். 10 நிமிஷத்துல நீங்க சிம்ல வச்சு மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு இறால் பிரியாணி ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு அரிசி கூட உடையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. சூப்பரா நம்மளோட இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இடையில சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல நம்ம இறால் பிரியாணி வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.